எனக்கு ஏன் கோபம் சில சமயம் வரும் இந்த தலைமுறை மேல வைத்தறிச்சல்னா, கால்குலேட்டர்னா என்னன்னே தெரியாத காலகட்டத்தில் இந்தியாவிற்குள்ள இனி கணினி தான் எல்லாம் என்பதை யூகித்த ஒரு மாபெரும் தலைவன், மகத்தான தலைவன் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர். கணினிக்குன்னு கம்ப்யூட்டருக்குன்னு தனி கொள்கையை உருவாக்கி அக்கா பூங்கோதை ஆலடியார்னா அவர்களை அமைச்சராக நியமித்து தகவல் தொழில்நுட்ப துறையை உருவாக்கி முதலீடுகளை உருவாக்கி எல்லா கம்பெனியும் கூட்டு வந்து கம்பெனிக்காரன் வந்துட்டான். இப்போ வேலை பார்க்கறதுக்கு ஆள் வேணுமே, நம்ம பயல்களுக்கெல்லாம் கல்லூரி வேணுமேங்கிறதுக்காக தனியார் கல்லூரிகள், அரசு கல்லூரிகள் தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவை கொண்டு வந்து அவ்வளோ வரையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சு வாங்கடா போய் வேலை பாருங்கடானா இவன் எல்லாத்தையும் படித்து முடிச்சு டைட்டில் பார்க்கில் உட்காந்துட்டு வந்த உடனே லேப்டாப்பை திறந்து திமுக என்ன செய்ததுங்க. நம்முடைய வாழ்க்கையே ஒரு தலைவன் மாற்றி இருக்கிறானே, காலம் முழுவதும் அவனுக்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டுமா இல்லையா? இப்ப இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? நான் சமீபத்தில் அமெரிக்கா போயிருந்தேன். நான் அப்ப டெஸ்லா கார்ல போயிட்டு இருக்கேன். நீங்க வந்து டெஸ்லா கார்ல முன்னாடி மேப் போட்டிருக்கோம். அந்த மேப்ல ஒரு பாலம் ஏற போறோம். இந்த பாலத்தை பார்த்த உடனே நிஜமா நான் ஷாக் ஆயிட்டேன். அப்படியே அந்த பாலம் இப்ப சமீபத்தில் கட்டின பாலம் அவங்க சொன்னாங்க, அப்படியே கத்திப்பாரா பாலத்தை போன்ற ஒரு வடிவம். இதை பார்த்து கட்டினாங்களா நான் சொல்லல. ஆனா இப்படியான ஒரு பாலத்தை அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தொலைநோக்கு பார்வையோட ஒருத்தர் கெட்டிருக்காரு பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம். அந்த கத்திப்பாரா பாலம் இல்லைன்னா நான் ஒன்னு சொல்றேங்க, அந்த ஒண்ணுத்துக்கே இன்னும் ஒரு 10-15 எலெக்ஷனுக்கு ஓட்டு போடலாங்க திமுகவுக்கு.